தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகமும் இந்த உலகத்துக்குரிய இச்சையான காரியங்களும் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் யாரெல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தின்படி வாழ்கிறார்களோ அவர்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள். நிலையான நித்திய ஜீவனை, அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்கிறோமா? நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வேதம் சொல்கிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களிலே அன்பு கூறாதபடிக்கு தேவன் மீது அன்பாயிருக்க வேண்டும். மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய இவைகள் எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்துக்குரிய காரியங்களை வெறுத்து, உலகத்தின் இச்சையான காரியங்களை வெறுத்து தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளே தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் உலகத்துக்குரிய காரியங்களை, உலக இச்சைகளிலே விழுந்து தங்களுடைய சுய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமென்றால் தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். நாம் அதற்கு தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறோமா? நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். அதுவே தேவனுடைய சித்தம். இந்த உலக பாவங்களுக்கு, உலக சிற்றின்பங்களுக்கு, உலக விபச்சார பாவங்களுக்கு, வேசித்தனங்களுக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத துன்மார்க்க காரியங்களுக்கு விலகி ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழும்போது நிலையான பரலோக ராஜ்யத்தை நாம் பிரவேசிக்க முடியும். வேதம் சொல்கிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் பிதாவின் சித்தத்தை செய்தால் மாத்திரமே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். இந்த உலக காரியங்களிலே, உலக பாவ அடிமைத்தனத்தில் இருந்தோம் என்றால் பரலோக ராஜ்யத்தை இழந்து போவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சத்திய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும். உலக காரியங்களிலே, உலக இச்சைகளிலே நாம் விழ வேண்டும் என்று சத்ருவானவன் பல போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் கொண்டு வருவான். கர்த்தருடைய பிள்ளைகள் வசனத்தின்படி வாழ்ந்து பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சத்ருவுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். இந்த மாம்சத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள், உலகத்தில் உண்டான காரியங்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எதிர்த்து நிற்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திலே அடிமையாய் வாழாதபடிக்கு நம் தேவனுக்கு அடிமைகளாய், நீதியை செய்கிற பிள்ளைகளாய், பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் என்று வசனம் சொல்கிறது. எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, மற்றவர்களுக்கு நமக்கு விரோதமாய் தீமை செய்யும் பொழுது நம் பதிலுக்கு தீமை செய்யாதபடி பார்த்து கொள்ள வேண்டுமா? கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை செய்ய அழைக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஒருபோதும் தீமை செய்யக்கூடாது. உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் என்று வசனம் சொல்கிறது. நாம் எப்பொழுதுமே நன்மை மாத்திரமே செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதுவே பிதாவின் சித்தம். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டுமா? ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் எது நடந்தாலும் எப்பொழுதுமே நாம் சந்தோஷமாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுதுமே ஜெபிக்கிற பிள்ளைகளாய் ஜெப சிந்தையோடு நாம் வாழ வேண்டுமா? எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டுமா?
என்ன காரியம் நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே சகலவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்ய நாம் பழக வேண்டும். அப்படி செய்வதே தேவனுடைய சித்தம் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யும்போது நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பிரியமானவர்களே, என்றென்றைக்கும் அசையாமல் நாம் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். இந்த உலக காரியங்களை வெறுத்து, உலக சிற்றின்பங்களை வெறுத்து, உலக பாவ பழக்கங்களை வெறுத்து கர்த்தருடைய சித்தத்தை செய்வோம். கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று நமக்கு வாக்குத்தத்தம் செய்தவர். அந்த வாக்குத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள இந்த உலக காரியங்களை வெறுத்து, உலக இச்சையான காரியங்களை வெறுத்து தேவனுக்காக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். அவருடைய விருப்பத்தை செய்வோம். அவருடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். அவருக்குள் நிலைத்திருப்போம். அவர் நடந்தபடியே நாமும் வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கிருபையாக எங்களை பாதுகாத்து ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு சகல நன்மைகளை எங்களுக்கு கொடுத்து எங்களை பாதுகாத்தவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் கிருபையாக எங்களை வைத்திருக்கிற அன்பிற்காக உமக்கு நன்றி. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படி கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இப்படிய நன்மையினால் நிரப்புவீராக. இப்படிய வல்லமையினால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ரீபா லபா ரபா தூராபா ரீகாபா ராகாபா ரீகாபா ரபா ஒராபா லதன தன ஷேலி தினிமரஹர தரபலாம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நம்முடைய வல்லமை கடந்து செல்லட்டுமாப்பா. ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளையும் கடந்து செல்லட்டும். ரீபா கபா ரஷேலி தினிமர ஹரதரபர ரை கதரபலா. அப்படியே நன்மையினால் நிரப்புங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரியாந்த ரஷ தினிமர ஹரதரபலா ரபா ரபா ரீகாபா ராகாபா ரூகா தனபலா ஷேதேனி மர ஹரதரபலா. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பத்திலெல்லாம் கற்பத்தின் கண்ணிக்காக பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. கற்பத்தின் கண்ணில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. அன்னாலை ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளை தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் உள்ள எல்லா பொருளாதார தேவைகளையும் சந்திங்க. பண தேவைகளை சந்திங்க. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க. அப்போ ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை சுகமாக்குங்கப்பா. அப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். பலவீனத்தில் நம்முடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கட்டுமாப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்க. அப்படி நன்மையினால் நிரப்புங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு, பிரச்சனையோடு, சண்டையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திப்பீராக. குடும்பத்திலே கிரியை செய்கிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறட்டும். ரீபா ரபா ரபா தூரி ஷேதே நே மாக்கரதரபல்லா. தடைகளை விலக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. உடைய கரங்களிலே பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறுபடியும் இணைக்கப்படட்டும். என் தேவன் குடும்பங்களை கட்டுகிறவர், என் தேவன் குடும்பங்களை இணைக்கிறவர். ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து திட்டமாய் பேசுங்க. அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க, உம்மை தேட, உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. இப்படி சமூகத்திலே தாழ்த்தி வறுமையாக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. சத்ரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படி இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்படி மகிமைகளை அர்ப்பணிக்கிறோம். இப்படி கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து பயன்படுத்துங்க. உமக்கு எளிமை பிரகாசிக்க கிருபை கொடுங்கப்பா. முற்றிலுமாக அர்ப்பணித்து தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கணும் மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share.
click the bell. God bless you.